வெல்கம் டு மிச்சி செய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹவு டு சூஸ் எ ரைட் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக்னு சொல்லலாம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் உள்ள சந்தோஷமாகட்டும், முன்னேற்றமாகட்டும், இது எல்லாமே யாரை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப் பார்ட்னர் பொறுத்து தான் இருக்குது. ஸோ லைஃப் பார்ட்னரை கரெக்டாக சூஸ் பண்ணுறவன் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பான், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பான். பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருப்பாங்க. தப்பாக சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க காலம்பரம் ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே வாழ்வாங்க, இல்லைனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க பிரிஞ்சிருவாங்க. ஸோ இன்றைக்கி உலகம் பூரா பார்த்திங்கன்னா நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க. நிறைய பேர் லவ் பண்ணாலும் நிறைய லவ் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் அத்துக்குது. ஸோ பிரேக்கப் ஆயிடுது. பிரேக்கப் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப காமனான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதே மாதிரி இப்போ டிவோர்ஸ் ரேட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கும் இப்போக்கும் கணக்கெடுத்து பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து டிவோர்ஸ் ரேட் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா. ஸோ டிவோர்ஸ் பண்ணுறவங்க எண்ணிக்கையும் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஏன் இது நடக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக வந்து இந்த யங்கேஜில் ஒரு 18லேருந்து 25 வயசு இருக்குது பார்த்தீங்கன்னா, யங்கேஜில் ஒரு பொண்ணை கூப்பிட்டு நீங்கள் கேட்டாலும் சரி, ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டாலும், உனக்கு எந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பையன்கிட்ட, அந்த 18லேருந்து 25 வயசுல பையன்கிட்ட கேட்டாலும், இல்லை ஒரு 18லேருந்து 25 ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்டாலும், அவங்க ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பையன் பார்க்க அழகாக இருக்கணும், பொண்ணு பார்க்க அழகாக இருக்கணும். ஸோ அழகு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து நிறையா பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொல்லலாம். ஈவன் பொண்ணுங்களோட பசங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். ஒரு பேர் அழகாக இருக்குது, ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு பயங்கர அழகாக இருக்குது, நல்லா கலராக ஹைட்டாக விட்டால் பயங்கர அழகாக இருக்குது. அந்த அழகாக இருக்க பொண்ணை ஒரு 10 பசங்க பார்ப்பாங்க. அந்த 10 பசங்களை ஒருத்தனாக பார்த்து அந்த பொண்ணை உஷார் பண்ணிட்டா அவனுக்கு என்னமோ தன் மனசில் ஒரு ஹீரோ மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் அந்த பையனுக்கு. ஸோ அந்தளவு பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பொண்ணை உஷார் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக கூட நிறைய பசங்க பார்க்குறாங்க. அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வேதனையான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொண்ணுங்களையும் பார்த்திங்கன்னா பையன் அழகாக இருக்கணும், தைரியசாலியாக இருக்கணும், திறமசாலியாக இருக்கணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும், ஒரு ஹீரோயிசம் மெட்டீரியலாக வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீரோயிசம் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்ம சினிமாவில் தான் பார்க்கலாம். அர்ஜுன் ரெட்டி அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு அக்ரெசிவான சில பசங்க மேலே வந்து பொண்ணுங்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல் வந்து சினிமாவை பார்த்து நிறைய பொண்ணுங்க கெட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ட்ரூத் என்னென்னா, இந்த 18லேருந்து 25 வயசுள்ள பொண்ணும் சரி பையனும் சரி, அவங்க முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அழகாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். அன்பாக எனக்கு நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், அன்பாக இருக்கணும், அந்த மாதிரி ஆசைப்பட்றாங்க. 3வது பார்த்திங்கன்னா புத்திசாலியாக இருக்கணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ இந்த 3ம் சேர்ந்த மாதிரி பையனும் கிடையாது பொண்ணும் கிடையாது அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை வந்து சொல்லலாம். ஸோ துப்பாக்கி படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சீன் வரும். காஜல் அவர்களோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு வழுக்கத்தலையை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி கல்யாணம் பண்ணும்போது காஜல் அவர்கள் வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க, உனக்கு என்ன லூஸா, நீ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்க, காலேஜில் நீயும் நடந்தால் பயங்கர அழகான ஒரு பொண்ணுங்க, நம்ம பின்னாடி வந்து எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் சுற்றுனாங்க, ஷாருக் கான், சல்மான் கான் மாதிரி பெரிய அழகான பசங்கள்லாம் சுற்றுனாங்க, நீ என்ன இந்த சொட்டத்தலையை போய் கல்யாணம் பண்ணுற அப்படின்னு காஜல் அவர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவாங்க, இங்கே பாரு, அவன் மாதத்துக்கு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், அழகாக இருக்கவன் பணம் சம்பாதிக்க மாட்டான், பணம் சம்பாதிக்கிறவன் அழகாக இருக்க மாட்டான், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காஜல் அவர்களுக்கு அவங்க அட்வைஸ் சொல்லிட்டு போவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரியாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் எல்லாமே இருக்காது. எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நீ ரிலேஷன்ஷிப்பில் உனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு ஆசைப்பட்றேன்னா, நீ எப்படி வேணும்னு ஆசைப்படுறியோ அப்படி உனக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ நல்ல ஒரு குணமான, நல்ல அன்பான, பொறுமையான, நிதானமான ஒரு பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்றியா, இல்லை ஒரு பேரழகான ஒரு பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்றியா, இல்லை நல்லா படித்த ஒரு புத்திசாலியான ஒரு பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்றியா, நீ எப்படி எதிர்பார்க்கையோ அப்படி கிடைக்கும். ஆனால் எல்லாமே ஒரு பொண்ணுக்கிட்ட நீ எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் எனக்கு வந்து ஒரு அட்வைஸ் சொன்னார். அதே மாதிரி தான் பசங்கள்ட்டையும் நம்ம சொல்லலாம். அதேமாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையனை சூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு அழகான பையன் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அழகான பையன் கிடைக்கும், அந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் என்ன, அவன் கொஞ்சம் கிறுக்கனாக இருப்பான். இல்லை எனக்கு அழகெல்லாம் தேவையில்லப்பா, எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே, பையன் எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு பையன்னா கண்டிப்பாக ஒரு புத்திசாலியான நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையன் கிடைப்பான், நான் அழகாக இருக்க மாட்டான். அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு விஷயம் சொல்லலாம். ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காது. ஸோ அன்பு, அழகு, புத்திசாலித்தனம் இது எல்லாம் சேர்ந்த மாதிரி பொண்ணும் கிடையாது பையனும் கிடையாது. அப்படி தாங்க பார்த்திங்கன்னா நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடங்களில் சண்டை வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே பார்த்திங்கன்னா, இந்த நம்மளோட லைஃப் பார்ட்னர்கிட்ட நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை தேடுறோமோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ரியாலிட்டியாக வந்து நம்ம பார்க்க முடியுது. எல்லா மனுஷங்கக்கிட்டையுமே ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காது. ஒரு அழகை இன்னொரு அழகு தோக்கடிக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணை நீங்கள் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பொண்ணு கிடைக்கும். அந்த அழகு 6 மாதம் கழிச்சு போர் அடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேற ஒருத்தனுக்கு அழகாக தெரியுமே தவிர உங்களுக்கு அது பழகி போயிடும். அதோட பெட்டராக வேற ஒரு பொண்ணு அழகாக வரும். ஸோ ஒரு அழகு இன்னொரு அழகை தோக்கடிக்கும். ஒரு பணம் இன்னொரு பணத்தை தோக்கடிக்கும். ஒருத்தன் பணக்காரனாக இருக்கானா, இல்லை ஒரு பொண்ணு பணக்காரியாக இருக்கா, ஒரு பணம் இன்னொரு பணத்தை தோக்கடிக்கும். இல்லை ஸோ என்ன சொல்கிறது, அழகு, பணம், இந்த மாதிரியான மெட்டீரியலிஸ்டிக் ஜஸ்ட் ஒரு அப்பியரன்ஸ் ரீதியான விஷயங்கள் வந்து என்னைக்குனாலுமே ஃபேட் அவுட் ஆயிரும், என்னைக்குனாலுமே இல்லாமல் போயிடும். ஆனால் ஒருத்தவங்களை நீங்கள் கேரக்டர் பார்த்து லவ் பண்ணிங்கன்னா, கேரக்டர் பார்த்து ஒரு பையனை சூஸ் பண்ணாலும் சரி, கேரக்டர் பார்த்து ஒரு பொண்ணை சூஸ் பண்ணாலும் சரி, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு குணத்தை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கேரக்டருங்கிறது இட்ஸ் செப்பரேட். இன்னும் ஒருத்தரோட குணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ பல வருஷங்கள் பேசி பழகினா தான் ஒருத்தரோட குணங்களே ஓரளவு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் பல வருஷங்கள் ஒருத்தட்ட ஒரு கேரக்டர் பார்த்து சூஸ் பண்ணால் மேபி அது பெட்டராக அமைறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படிலாம் யாருக்கு இப்போ பொறுமை கிடையாது. பார்க்குறாங்க, பார்த்த 1 மாதத்துலேயே லவ் ப்ரப்போஸ் பண்ணி பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கல்ச்சர் தான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது வந்து லிட்டரலாக வந்து ஒரு லக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். ஏன்னா இது எதுவுமே நம்ம கையில் கிடையாது. சில பேர் ஜாதக பொருத்தம் நல்லா பொருந்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜோசியக்காரங்கிட்ட கேட்டால் ஜாதகம் பொறுத்து பார்க்கக்கூடிய கல்யாணம் வந்து நல்லா பொருந்தும் அப்படிங்கிறாங்க. ஆனால் லவ் பண்ணுறவங்களோட ஜாதகங்கள் எடுத்து பார்த்தா 90% லவ் பண்ணுறவங்களோட ஜாதகம் வந்து பெரிய அளவில் செட் ஆக மாட்டேங்கி, பொருந்த மாட்டேங்கி அப்படிங்கிறாங்க. ஏன்னா லவ் வந்து இந்த காலகட்டத்தில் லவ் எதை நோக்கி வருது, ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வச்சு தான் லவ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி லவ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் கூட நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு நிறைய ஜோசியக்காரங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்படியா அப்படியா அப்படின்னு கேட்டால் ஸோ லவ் மேரேஜ் செட் ஆகுமா, அரேஞ்ச் மேரேஜ் செட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். பட் ஒரே ஒரு விஷயம் வந்து ட்ரை டு அப்ரிஷியேட் அண்ட் லவ் யுவர் பார்ட்னர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பார்த்து அவங்கள நீங்கள் பாராட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா, அவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா, அவங்களும் ஒரு நாள் உங்களை பாராட்டுவாங்க, அவங்களும் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு என்ன கொடுக்குறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது லிட்டரலாக பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது தான். ஒரு தடவை நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா, 2 தடவை நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா, ஒரு தடவை கண்டிப்பாக அவங்க விட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்படி விட்டு கொடுத்து போக போக பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள உறவு வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட இல்லாத விஷயத்த மற்ற யார்கிட்ட தேடாதீங்க. இந்த அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேங்கன்னு ஒரு பாட்டு வரும். இந்த பக்கத்து வீட்டுக்காரி பார்த்தீங்களா, ஒரு தங்க நெக்லஸை வந்து புருஷன் வந்து வாங்கி போட்டிருக்கான், நீங்களும் தான் இருக்கீங்களே, அந்த மாதிரி சொல்கிறது. அந்த மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னர் நீங்கள் மட்டம் தட்டாமல் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கோங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே என்ன தேவை, ஒரு அப்ரிஷியேஷன் தான் தேவை. நீ பார்க்க அழகாக இருக்கியா, அது சொல்லாமல் நம்ம காதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. நீ சூப்பராக வந்து எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறியா, உன்னோட அர்ப்பணிப்பு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நீ சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ரிஷியேஷன், ஒரு பாராட்டு மொழிகளை வந்து உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு நீங்கள் பொழிஞ்சிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு பொழிவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்நுண்ணியம் எல்லாமே நல்லா மேலோங்கி போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு இண்டிவிஜுவல் பேஷனுக்குன்னு ஒரு பேஷன் வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பேஷன் பார்த்து பார்த்திங்கன்னா உங்கள் பேஷன் பார்த்து அவங்க அட்ராக்ட் ஆகிறது, உங்கள் பேஷன் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறது, அவங்க பேஷனை பார்த்து நீங்கள் அட்ராக்ட் ஆகிறது, அவங்க பேஷன் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு பேஷனேட்டான கப்புள் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அட் த எண்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ அன்பு, அழகு, புத்திசாலித்தனம், எல்லாம் பணக்காரன், இந்த மாதிரி எதுனாலும் சொல்லலாம். எல்லாம் சேர்ந்த மாதிரி பையனும் கிடையாது பொண்ணும் கிடையாது. வேணால் ஒரு பொண்ணை ரெடி பண்ணலாம், பொண்ணோ பையனை வந்து ரெடி பண்ணலாம், ஜப்பானில் வந்து ரெடி பண்ணலாம். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி பயங்கர அழகாக இருக்கும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும், பெரிய புத்திசாலியாக இருக்கும், உங்களுக்கு தேவையானலாம் பணம் சம்பாதிச்சு கொடுக்கும். ஆனால் அது மனுஷன் கிடையாது, அது ரோபோட்டு. அந்த மாதிரி ஒரு ரோபோட் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணி செஞ்சு வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாமே தவிர ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட நம்ம எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு எல்லா விஷயத்தையுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைன்னு சொல்லலாம். ஸோ பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ் அண்ட் அதை வச்சு நீங்கள் எப்படி உங்கள் கெரியர் எப்படி நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்க. ஸோ இங்கே லிட்டராக சொல்ல போனால் இங்கே எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு தான் வேணும். ஒரு பொண்ணுக்கும் சரி ஒரு பெஸ்ட்டான ஒரு பையன் தான் வேணும், ஒரு பையனுக்கும் சரி ஒரு பெஸ்ட்டான ஒரு பொண்ணு தான் வேணும். ஸோ பெஸ்ட்டை தேடி தேடி அலையிறதை விட்டுட்டு நாம் பெஸ்ட்டாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு பையனாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இல்லை நாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு பொண்ணாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை
நம்ம வளர்த்துக்கிட்டே இருப்போம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு நாள் பெஸ்ட் ஆகும். நாம பெஸ்ட் ஆகிற பார்த்தா நம்ம லைஃப் பார்ட்னர் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஸோ அவங்களும் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் உங்களை பார்த்து பெஸ்ட் ஆகிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எனக்கு பெஸ்ட்டு தான் வேணும்னு சொல்லி பெஸ்ட்டை தேடி அலையாமல் நீங்கள் பெஸ்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கடைசியாக நான் சொல்ல வரக்கூடிய ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து சரியான லைஃப் பார்ட்னர்லாம் வந்து சூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் நினச்சாலும் சரியான லைஃப் பார்ட்னர்லாம் வந்து சூஸே பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த லைஃப் பார்ட்னர் கிடச்சிருக்கோ அந்த லைஃப் பார்ட்னரை ரைட்டாக தான் உங்களால் மாற்ற முடியுமே தவிர, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்க முடியுமே தவிர, சரியான ஆளை தான் அப்படின்லாம் நம்ம சூஸே பண்ண முடியாது அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.